சுல்லுன்னு சுருக்குன்னு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு தாங்க இப்போ நான் வந்து வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு நல்லா செவக்க வதக்கிட்டு இருக்கிறேன். வதக்கி முடிச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இந்த நாளையும் போட்டு வெங்காயத்தோட போட்டு வேண்டியதான். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், பச்சை மிளகாயும் நல்லா வெந்து வரணுங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மசாலா பொடி வந்து ஊர்ல இருந்து கொண்டு வந்ததுங்க. கறி மசாலா பொடி. மிளகாத்தூள் வந்து கத்தாரில் வாங்கினது நல்லா காரமா இருக்கு. கறி மசாலா பொடியில ஒரு 2 ஸ்பூன், மிளகாத்தூள்ல ஒரு 1/4 ஸ்பூன், ரொம்ப போட்டா காரமா இருக்கு. இந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுற வேண்டியது. மட்டனை அவிச்சு வச்சிருந்த மட்டனை அப்படியே தட்டிட வேண்டியது. தட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா அந்த மசாலாவோட மட்டன் சேர்ந்து நல்லா பிரட்டி விடணுங்க. பிரட்டி விட்டதுக்கு அப்புறம் அப்படியே அவிச்சு வச்சிருந்த தண்ணியை தூக்கி ஊத்தி விட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுற வேண்டியது. அப்படியே வந்து உப்பை எடுத்து செக் பண்ணி பார்த்தாக்கா சுள்ளுடு சுருக்குன்னு இருந்துச்சுங்க. அப்புறம் என்ன, அப்படியே சட்டியை மூடி வச்சுட்டோம்னாக்கா கொதிச்சு இறக்கியாச்சுங்க. சாப்பாடையும் போட்டு தட்டுல வச்சு சாப்பிட்டாக்கா அப்படி ஒரு அருமையான குழம்பு ரெடி ஆயிருச்சு. வீட்டுல இருந்து சாலட் கொடுத்துருந்தாங்க, கூட மஜ்ஜி கொடுத்துருந்தாங்க. மஜ்ஜி ஓரளவு இருந்துச்சு. அதோட நம்ம வந்து ஆக்கி வச்சிருந்த சோத்துல குழம்பு ஊத்திட்டு வீட்டுல இருந்து மட்டன் கால் சூப்பு கொடுத்துருந்தாங்க அரபி ஸ்டைல்ல. அதையும் எடுத்து ஊத்திட்டு ஒரு பிரட்டி வாயில வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அப்படியே சுடுதண்ணியும் குடிச்சிட்டு நீயத்தையும் வச்சுட்டு போயிட்டு தொழுதுட்டு வந்து படுக்க வேண்டியதா. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் மறக்காம நம்ம சைதுவி சேனலையும் பேஜையும் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்பா. பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.